எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எக்ஸல்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லுக்அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், மேட்ச் ஃபங்க்ஷன், டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷன், நவ் அண்ட் அன் ஆவரேஜ் இயர். இந்த இந்த 6 ஃபங்க்ஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா என்ன அப்படின்னா இந்த 3 பார்ட், ஆக்சுவலா இந்த 3 பார்ட் மட்டும்தான் நம்மளா என்ட்ரு பண்ணக்கூடிய டேட்டாஸ். ஸோ நம்பர் ரெப்ரசன்டேஷன் போட்டுக்கோங்க, டே, அதாவது ஒவ்வொரு டேக்கும் நம்பர் ரெப்ரசன்டேஷன் நம்மளா கொடுத்துக்கிறோம் இங்க. அதே மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு நம்மளா என்ட்ரு பண்ணிக்க போறோம். ஸோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்னன்னா லுக்அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நாம ஏதாவது ஒரு வேல்யூவை ரோ வைஸாவோ இல்ல காலம் வைஸாவோ சர்ச் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பாக்குறது. ஸோ அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ சர்ச்சிங் தி டே வித் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சர்ச்சிங் தி டே வித் நம்பர். ஸோ இப்போ இதுல இங்க தேர்ஸ்டேன் இருக்கு, இதுக்கு நம்ம தேர்ஸ்டேன் டைப் பண்ண கூடாது. இங்க ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆக்சுவலா இந்த இதுக்குள்ள வச்சு நீங்க இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணணும். வெறும் லுக்அப். ஸோ ஈக்குவல் டு போட்டு லுக்அப் அப்படின்னு போட்டுட்டு இங்க நம்பர் 4 அப்படிங்கறத நான் சர்ச் பண்ண போறேன். நம்பர் 4 அப்படிங்கிற வேல்யூவை நான் சர்ச் பண்ண போறேன். எங்க சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா C4 காலம்ல இருந்து C10 வரைக்கும், அதாவது சிங்கிற காலம்ல C4ல இருந்து C10 வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூல நம்பர் 4 நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு அதுக்கு ரிலவெண்டா D4ல பக்கத்துல இருக்கக்கூடியதுல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்றேன். இது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, என்னதை சர்ச் பண்ண போறேன்ற கீ எலமெண்ட். எதுல சர்ச் பண்ண போறேன்? C4ல இருந்து C10ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல இந்த 4ங்கிறத சர்ச் பண்ண போறேன். 4 எங்க சர்ச் ஆகி ஃபைண்ட் ஆகுதோ அந்த 4க்கு நேரா என்ன டெக்ஸ்டோ ஏதோ என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்க இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் திரும்ப ஒரு அந்த இப்ப வேல்யூ வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா லுக்அப்ல ஃபர்ஸ்ட் 4 அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா 4ங்கிறத சர்ச் பண்ணணும் கீ எலமெண்ட். C4ல இருந்து C10, C இந்த இருக்கா, C4 இது ஆக்சுவலா இங்க இருந்து இதுக்கு லாஸ்டா இருக்கிற இந்த 10 வரைக்கும் இதுலதான் எதை சர்ச் பண்ண போகுது, இந்த 4ங்கிறத சர்ச் பண்ண போகுது. ஸோ இந்த C4 to C10ங்கிறது இது ரெப்ரசன்ட் பண்றது. அடுத்த சர்ச் பண்ணி மேட்ச் ஆனோடனே D4 to D10ல இதான் D4 to D10. அப்ப இப்ப 4ங்கிறத சர்ச் பண்ணி இந்த இடத்துல மேட்ச் பண்ணிரும். இதுக்கு நேரம் என்ன இருக்கு, தேர்ஸ்டே, அதை தான் இங்க உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுதான் வந்து லுக்அப் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது என்னது, ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் அ டே. லொகேஷன் ஆஃப் அ டேனா நாம ஒரு டே இங்க சூஸ் பண்ண போறோம். அந்த டே உடைய லொகேஷன் என்ன, அது எத்தனாவது இடத்துல இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு டியூஸ்டே அப்படிங்கறத சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது 2வது இடத்துல இருக்கு. வெட்னஸ்டே சூஸ் பண்ணா 3rd இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறோம். சோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ இங்க பாருங்க, மேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். இது 2வது ஃபங்க்ஷன். சோ மேட்ச் ஃபங்க்ஷன்ல என்ன மேட்ச் பண்ண போறோம், D7 அப்படிங்கிற காலத்தை மேட்ச் பண்ணுவோம். D7ல என்ன இருக்கு, ஆக்சுவலா இந்த D7ல தேர்ஸ்டே அப்படிங்கறத மேட்ச் பண்ண போறோம். சோ தேர்ஸ்டே அப்படிங்கறத நம்ம மேட்ச் பண்ண போறோம். சோ அப்ப தேர்ஸ்டேவை மேட்ச் பண்றோம். எதுல இருந்து மேட்ச் பண்றோம், இந்த D4 மொத்தமா இந்த டேஸ் மொத்தமா இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடியதுல தேர்ஸ்டேவை நம்ம மேட்ச் பண்றோம். சோ தேர்ஸ்டே மேட்ச் ஆனோடனே இது என்ன, இந்த 0 எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா எக்ஸாக்ட் மேட்ச், கரெக்டான அப்படியே அக்யூரேட் மேட்சா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்றது 0. சோ அப்ப அந்த இங்க தேர்ஸ்டேங்கிறது மேட்ச் ஆனோடனே அந்த தேர்ஸ்டே எத்தனாவது இடத்துல இருக்கு, 1 2 3 4, அந்த தேர்ஸ்டே வந்து 4வது இடத்துல இருக்கு. சோ இது நம்பர் 4 அப்படிங்கிற ரிசல்ட்டை உனக்கு கொடுக்கும். சோ அப்ப நம்ம என்ன மேட்ச் பண்ணுதோ அந்த வேல்யூவோட லொகேஷனை வந்து கொடுக்கறது தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபங்க்ஷன் பண்ணும். அடுத்து கரண்ட் டேட், இது வந்து நமக்கு ஈஸி. சோ கரண்ட் டேட் வந்து ஒண்ணுமே இல்ல, கரண்ட் டேட்னா இன்னைக்கு டேட் என்னவோ அந்த டேட் வரும். சோ அதுக்கு வந்து டுடே ஈக்குவல் டு டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணா இன்னைக்கு கரண்ட் டேட் வந்துடும். அதே கரண்ட் டேட்டோட டைமும் சேர்ந்து வரணும், இப்ப என்ன டைம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதும் சேர்ந்து வரணும் அப்படின்னா நவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இது 4வது. சோ அப்ப இதுல பாருங்க டேட்டும் இருக்கும் டைமும் இருக்கும். சோ இதுல டேட் மட்டும் தான் இருக்கும். டேட் மட்டும் வரணும்னா டுடே, டேட்டும் டைமும் சேர்ந்து வரணும்னா நவ் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அடுத்து மின் வேல்யூ. இங்க மின் வேல்யூ அப்படிங்கறத என்ன பண்றோம் அப்படின்னா
இப்ப இங்க வேல்யூஸ் கொடுத்துருக்கோமா? ஆக்சுவலா இங்க நம்பர் ரெப்ரசன்டேஷன்ல இங்க கொடுத்துருக்காங்களா? இதுல எது மினிமம் வேல்யூ? நம்ம மினிமம் வேல்யூ பார்த்தோம்னா இது 1. அதே இதுல மேக்ஸிமம் வேல்யூ 7. எது அதிக மேக்ஸிமமா இருக்கக்கூடிய வேல்யூ? மேக்ஸிமம்னா பெரிய வேல்யூ எது, மினிமம்னா சின்ன வேல்யூ எது? இது நம்ம இங்க 7 வேல்யூ தான் இருக்கு, அதை பார்த்தோன்னே சொல்லிடுறோம். இதவே பெரிய ஒரு 5000 டேட்டா இருக்கு, அதுல எது மின் வேல்யூ எது மேக்ஸ் வேல்யூ அப்படின்றதுனா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஸோ அது ஈஸியான ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்க மின் அப்படின்னு ஈக்குவல் டு மின் C4 கோலன் C10 அப்படின்னு கொடுத்துருவாங்களா? அப்ப இந்த இதுல எது மின் வேல்யூ அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. அப்ப இதோட ரிசல்ட் வந்து 1 இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ எங்க டிஸ்பிளே ஆயிருக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த பாத்தீங்களா? அதே இது மேக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸுக்கு வந்து மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். மேக்ஸ் ஆஃப் C410 இந்த இருக்கு பாத்தீங்களா, மேக்ஸிமம் வேல்யூ. இதுல வச்சு இந்த மேக்ஸ் ஆஃப் C4 C10 அப்படிங்கறத டைப் பண்ணணும். அடுத்து கவுண்ட். கவுண்ட்னா எத்தனை இருக்கு அப்படிங்கறத என்ன போடுறது, அதுக்கு யூஸ் பண்ணும். எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது என்றதான் கவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா, கவுண்ட்டுக்கு இங்க வச்சுட்டு நீங்க கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எதை நீங்க கவுண்ட் பண்ண போறீங்க, எந்த காலத்துல இருக்கக்கூடிய வேல்யூ, சி காலத்துல இருக்குதா டி காலத்துல இருக்காதாங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. ஸோ அப்ப இங்க நம்ம சி காலத்துல இருக்கிறது. ஸோ சில C4ல இருந்து C10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ். சரியா? அடுத்து ஆவரேஜ். ஆவரேஜ் பொதுவா எப்படி கண்டுபிடிப்போம் மேக்ஸ்ல? சோ இந்த வேல்யூக்கு எல்லாம் பிளஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அது டிவைடட் பை போட்டோம்னா அதான் வேல்யூ. அப்ப இங்க எத்தனை எல்லா வேல்யூஸையும் பிளஸ் பண்ணி எதால டிவைட் பண்ண போறோம், 7ஆல டிவைட் பண்ண ஆன்சர் வரும். இப்படி நம்ம பண்ணாம அதுக்கு டிஃபால்ட்டாவே அவங்க ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. இங்க ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எதை ஆவரேஜ் பண்ண போறோமோ அந்த காலமுடைய வேல்யூவை நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். சரியா? சோ அடுத்து ஆவரேஜுக்கு அடுத்து ஏஜ் கால்குலேட் பண்றது. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இங்க ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா என்ட்ரி பண்ணும்போது இங்க டேட் ஆஃப் பர்த் நம்ம டைப் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கலாம். இங்க உங்க டேட் ஆஃப் பர்த்ல டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுடைய வயசு என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத பாருங்க. இயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு உண்டு. இந்த ஏஜ்ங்கிற காலத்துக்குள்ள வச்சு இந்த நான் சொல்ற ஃபார்முலாவை டைப் பண்ணணும். ஸோ இயர் ஆஃப் நவ் அப்படின்னா இப்ப கரண்ட் இயர் என்ன, இப்ப கரண்ட் இயர் 2024 அப்படின்னு வந்துடும். மைனஸ் இயர் ஆஃப் E4. E4ங்கிறது இங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய இயர். இந்த இயரை எடுத்துக்கணும். சோ இந்த இப்ப கரண்ட் இயர்ல இருந்து இந்த இயரை கழிச்சோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஜ் எத்தனைங்கிறது, நம்மளோட ஏஜ் என்னங்கிறது வந்துடும். ஆனா டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணும் போது இந்த மாதிரி ஹைஃபன் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேட் போட்டு /06 இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுங்க. டாட் வைக்க கூடாது, டாட் வச்சா வராது. ஸோ 1993. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணீங்கன்னா இப்படி மாறிடும். அப்படி இல்லைன்னா ஹைஃபன் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் இயர் மைனஸ் என்ன நம்ம டேட் ஆஃப் பர்த்ல என்ன இயர் இருக்கோ அந்த இயர் இப்படி போட்டோம்னா ஏஜ் வந்துடும். ஸோ இதுதான் இந்த 6 ஃபங்க்ஷன் நம்ம படிச்சிருப்போம். லுக்அப் அண்ட் தென் மேட்ச், டுடே, நவ், ஆவரேஜ் அண்ட் தென் இயர். ஸோ டுடேன்னு கொடுத்தா கரண்ட் டேட் மட்டும் வரும், நவ் கொடுத்தா கரண்ட் டேட்டோட டைமும் சேர்ந்து வரும். ஆவரேஜ்ங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வேல்யூவும் பிளஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணிடணும். லுக்அப்ங்கிறது நம்ம கொடுக்குற வேல்யூவை சர்ச் பண்ணி அந்த சர்ச்சுக்கு என்ன ரிசல்ட் இருக்கு நேரா அப்படிங்கறத கொடுக்கும். மேட்ச்ங்கிறது நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூவை மேட்ச் பண்ணி அதோட லொகேஷனை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இயர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஏஜை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நம்மளுடைய அடுத்த எக்ஸசைஸ். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.